வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏகபோக விலையில் ஒரு டாடா பஞ்ச் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சவாலாக இருக்கிற அந்த எக்ஸ்யூவியை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவலை பார்க்கலாங்க. ஸோ டாடா பஞ்சுக்கு போட்டியாக ஒரு புதிய அவதாரம் மாருதி ஹஸ்லர் 2026 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டாடா பஞ்சின் சாம்ராஜ்யத்தை வீழ்த்த மாருதியின் புதிய ஆயுதம் மாருதி சுசுகி ஹஸ்லர் இது வந்திருக்குங்க. ஸோ இந்த காருக்கு போட்டியாக அந்த ஹஸ்லர் எனும் புதிய மைக்ரோ எஸ்யூவி காரை இந்தியாவில் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது. ஜப்பானிய சந்தையில் மிகவும் பிரபலமான இந்த சொகுசு கார் வகை மாடல் இந்திய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றவாறு பெரிய இன்ஜின் மற்றும் நவீன வசதிகளுடன் மாற்றியமைக்கப்பட உள்ளது. சுமார் 5 லட்சம் ஆரம்ப விலையில் எதிர்பார்க்கப்படும் இந்த வாகனம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு ஏற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தேர்வாக அமையும். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள், சிறப்பான மைலேஜ் மற்றும் புதுமையான வடிவமைப்பு ஆகியவற்றை இந்த கார் கொண்டிருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த காரோடைய சிறப்பம்சங்களை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் சந்தையில் மிகப்பெரிய மாற்றம் இந்த கார் வர இருக்குது. ஹெட்ச்பேக் மற்றும் செடான்ஸ் இது கடந்த 7-8 ஆண்டுகளில் வாடிக்கையாளர்கள் ஆர்வம் இதில் குறைஞ்சிருக்கு. ஸோ எஸ்யூவுடைய எழுச்சி, கம்பீரமான தோற்றம் மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு இந்தியர்களின் முதல் தேர்வாக எஸ்யூவி கார்ஸ் எல்லாமே லக்ஸரி கார்ஸ் மாதிரி இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பாரம்பரிய அந்த ஹெட்ச்பேக்கும் மற்றும் செடான் அந்த கார்கள் மீதான ஆர்வம் எல்லாமே குறைஞ்சிருச்சுனால இது இப்போ இந்த தாக்கம் ஏறி இருக்குது மைக்ரோ எஸ்யூவி மேலே. ஸோ மைக்ரோ எஸ்யூவி சந்தையினுடைய தற்போதைய ராஜா அப்படின்னு பார்த்தப்ப டாடா பஞ்ச். ஸோ இந்த டாட்டாவின் வியூகம் மைக்ரோ எஸ்யூவி சந்தையில் ராஜா 2021 ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். யாருமே எதிர்பார்க்காத வரையில் குறைந்த விலையில் டாடா பஞ்ச் அறிமுகம். விற்பனையில் சாதனை. கடந்த ஜூன் மாதம் மாருதி ஹெட்ச்பேக்களை பின்னுக்கு தள்ளி டாட்டாவின் பஞ்ச் மற்றும் நெக்ஸான் இந்தியாவின் அதிக விற்பனையாகும் கார்களாக மாறின. பிராண்டோடைய மதிப்பு, எளிய மக்களுக்கு ஒரு எஸ்யூவி என்ற கனவை டாட்டா நனவாக்கியிருக்கு. ஸோ மைக்ரோ எஸ்யூவியோடைய விலை பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. பிராண்டோடைய மதிப்பு, டாட்டாவின் பிராண்ட் வேல்யூவை உச்சத்திற்கு கொண்ட மாடல் இதுதான். ஸோ மாருதியின் கோட்டையில் ஏற்பட்ட ஒரு விரிசல், மாருதியின் பலவீனம். இந்த பஞ்ச் காருக்கு நேரடியாக போட்டியாக மாருதியிடம் ஒரு மைக்ரோ எஸ்யூவி இல்லை. ஓகேங்களா. தொடக்க நிலையில் ஹெட்ச்பேக்குகளின் கார் விற்பனையில் மாருதியை நெருங்க எந்த நிறுவனத்தாலும் முடியவில்லை. ஆனால் கடந்த ஜூன் மாத விற்பனை அறிக்கையை ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தது. டாடா பஞ்ச் மற்றும் நெக்ஸான் மாருதியின் ஹெட்ச்பேக்குகளை பின்னுக்கு தள்ளி அதிக விற்பனையாகும் கார்களாக மாறின. ஸோ 5 லட்சம் ரூபாயில் ஒரு பிரம்மாஸ்திரமான கார்னால் இந்த டாடா சுசுகி ஹஸ்லர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ கார் தொழில்நுட்பம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சக்கர வாகனங்களை விட பாதுகாப்பானது. ஜப்பானுடைய பிரத்யேகமான வடிவமைப்பு, குறைந்த விலை, அதிக இடம், போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்றது. வழக்கமான கார்களின் பராமரிப்பு செலவை விட இது குறைவு. இந்தியாவில் சக்கைப்போடு கோடும் ஆல்டோ மற்றும் வேகனார் ஆகியவை அடிப்படையில் ஜப்பானிய கார் வகையை சேர்ந்தவையே இதுவும். ஓகேங்களா. ஸோ வேகனார் வழியில் ஒரு ஃபுல் டால்பாய் டிசைனை இதை கொடுத்துருக்கு. எஸ்யூவி தோற்றத்தில் இந்த காருடைய காருடைய ஒரு தோற்றம் வந்திருக்கு. ஜப்பானிய டிசைன் இந்தியாவில் வெற்றி, மாருதியுடைய நிரூபிக்கப்பட்ட உறுதி. ஜப்பானிய கார்களை அடுத்து பெரிய இன்ஜின் மற்றும் இந்தியர்களுக்காக கூடுதல் வசதியுடன் மாற்றியமைப்பது மாருதியின் வெற்றி சூத்திரம். அதே உத்தி தான் இந்த ஹஸ்லருக்கும் இருக்கும். இந்தியாவில் சக்கை போட போகிறோம் ஆல்டோ மற்றும் வேகனார் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த காரோடைய முகப்பு தோற்றம், தடினமான பம்பர்கள் மற்றும் நிமிர்ந்த தோற்றம் எஸ்யூவி மயமாக்கப்பட்ட வேகனார் போல். ஸோ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் கிளியரன்ஸ்னால்
கரடுமுரடான இந்திய சாலைகளுக்கு இது ஏற்றது. டால் பாய் டிசைன் என்பதால் தலைக்கு மேலே தாராளமாக இடம் இருக்கும். ஸோ தலை இடிக்குது, தலைக்கு மேலே இடம் இல்லை அப்படின்ட்டுலாம் நினைக்கக்கூடாது. தலைக்கு மேலே தாராளமாக இருக்கும். ஸோ எஸ்யூவி மயமாக்கப்பட்ட வேகனார் போல் வெளிப்புறத்தில் சிறிதாக இருந்தாலும் உட்புறத்தில் சிறப்பான ஹெட்ரூம் எல்லாமே இருக்கும், வசதிகள் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இக்னிஸ் காரின் நம்பகரமான என்ஜின், இது என்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா சாலைகளுக்கு ஏற்றவாறு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 660 சிசி முதல் 1.2 எல் வரை, ஓகேங்களா. ஸோ ஜப்பானியுடைய என்ஜின் 660 சிசி சிறிய நகரங்களுக்கானது. ஜப்பான் இந்தியாவில் இக்னிஸ் காரில் பயன்படுத்தப்பட்டது. அதே சக்தி வாய்ந்த என்ஜின் ஏர்வுகள் அஸ்லரில் எதிர்பார்க்கப்படுகிறது. 1.2 லிட்டர் சிலிண்டர் என்ஏ பெட்ரோல், ஸோ 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இதில் தனித்தனியாக இருக்குது, ஓகேங்களா. ப்ரீமியம் வசதி காருடைய கலவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிவுடைய இஸ்லர். ஸோ ஆரம்ப விலை வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சம். மாருதி இஸ்லர், டாடா பஞ்ச் 7 லட்சம், மாருதி இஸ்லர் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 லட்சம். டிசைன் மொழி பாரம்பரிய எஸ்யூவி. டால் பாய் டிசைன், உயரம் வந்து குறைவு டாடா பஞ்சில், இதில் 1650 மில்லிமீட்டர் அதிகம். முக்கிய பலம், பாதுகாப்பு மற்றும் பிராண்ட். அதிக மைலேஜ் மற்றும் குறைந்த விலையில் எக்ஸியூவே நம்ம வாங்கலாம். ஸோ நேரடியாக இது வந்து பார்த்திங்கன்னா நிக்சான் டாடா பஞ்சோடைய மோதிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் விலையில் இது ரொம்ப அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லேருந்தே ரொம்ப கம்மியான விலையில் வரதுனால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரீமியம் வசதிகளை எதிர்பார்க்குறாங்க. ப்ரீமியம் ஹெட்ச்பேக்கான ஸ்விஃப்ட் மாடலில் கொடுக்கப்பட்டுள்ள நவீன சிறப்பம்சங்கள் மற்றும் வசதிகளை இஸ்லரிலும் எதிர்பார்க்கலாம். புதிய டிசைன் மற்றும் மேம்படுத்தப்பட்ட இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மற்றும் சிறந்த பாதுகாப்பு வசதிகள் இருக்குது. ஜப்பானிய கோகார் பேஸு, பெரிய அளவிலான கட்டமைப்பு, சக்தி வாய்ந்த என்ஜினு, 5 லட்சம் விலை அதிரடி. சந்தையில் ஏகபோக வெற்றி. ஜப்பானிய கார்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவது மாருதிக்கு புதிதல்ல என்று இந்தியாவின் சாதனைகளே ஆகும். ஆல்டோ மற்றும் வேகனார் ஆகியவை இதே சூத்திரத்தை பயன்படுத்தி ஜப்பானிலிருந்து இந்தியாவிற்கு ஏற்றவாறு மாற்றப்பட்ட கார்கள், ஓகேங்களா. ஸோ இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்தில் ஒரு மைக்ரோ எஸ்யூவி புரட்சி வந்து நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. நண்பர்களே, அடுத்த ஆட்டோமொபைல் புரட்சிக்கு தயாராகுங்கள். டாடா பஞ்ச் மைக்ரோ எஸ்யூவி சந்தையை உருவாக்கியிருக்கலாம். வெறும் 5 லட்சத்தில் பிரீமியம் வசதிகளுடன் மாருதியின் நம்பகத்தன்மையோடு களமிறங்கும் இஸ்லர் அந்த சந்தையில் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட போகிறது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இருந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.